இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 ஆண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த கிரக அமைப்புகள் கோச்சார் அமைப்பில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பொறுத்து ஒரு பொதுவான பலன் எது மாதிரி ஒரு தாக்கம் மேஷ ராசிக்கு 2026 ஜனவரி ஒரு பலனாக கொடுக்க போகிறது. அந்த மாதம் முதல் மாதம் 2026 மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம அறிவியல் சார்ந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள் போகாமல் உள்ளது உள்ளவாறு நாம பார்க்க போறோம். இப்ப பாருங்க 2026 பிறக்கும் பொழுது சனி மேஷராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து விரைய சனியாக இருக்கிறார். குரு 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ஜனவரி மாதம் முழுக்கும் இருக்கிறார். சனியும் எந்த மாற்றமும் இல்லை. ராகு 11ஆம் இடத்திலும் கேது 5ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். ஸோ ஆண்டு கிரகம் எதுவும் ஜனவரி மாதம் மாறப்போறதில்லை, பயிற்சி பெற போறதில்லை. ஸோ சனி 12ல் இருக்கக்கூடிய விரய சனி விரயத்தை கொடுக்கக்கூடிய சுப விரயமா அது நல்ல விரயமாங்கிறது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள் பொறுத்து அடங்குகிறது. குரு 3லிருந்து 7 பார்க்கும் பொழுது திருமண விஷயங்கள், பங்குதாரர்கள், நண்பர்கள் விஷயம், புதிய தொடர்புகள், கொலீக்ஸ், கஸ்டமர் அது மாதிரி விஷயத்துல எல்லாம் நல்ல சாதகமான நிறைய எக்ஸ்பான்ஷன், புதிய கான்டாக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கொடுக்கும். ஏன்னா குரு எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டை அதிக வலுப்படுத்துவார். அதே சமயத்தில் 9ஆம் வீட்டை பாகிஸ்தானத்தை வலுப்படுத்தி ஓரளவுக்கு சில லக்கு, சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுலாம் தொடர்ந்து இருக்கும். ராகு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறது. அந்நிய சூழ்நிலையில் வெளி வட்டாரத்து மூலமாக சில சடன் பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள். குழந்தைகள் இருக்கக்கூடிய பாவமாகிய 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது. சிறு சிறு தொந்தரவுகளும் குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதலும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதுதான் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மேஷராசிக்கு ஒரு சுமாரான பொதுவான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய இருக்கு. இதுல 12ஆம் இடத்துல விரைய சனி போய்கிட்டு இருக்கு. 2027 மார்ச் வரைக்கும் பாத்தீங்கன்னா சான்ஸ் கிடைச்சா செலவுக்கு கரெக்டா இருக்கும். எது நடக்குதோ இல்லையோ செலவு வேணா ஆயிட்டு இருக்கும். செலவுக்கு புதிய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். வருமானம் எவ்வளவு இருந்தாலும் செலவுகள் இருக்கும். அது சுப செலவுகளாக, இன்வெஸ்ட்மெண்ட்டாக, ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு உடைய சாமர்த்தியம். அதுதான் மேஷராசிக்காரோட சாமர்த்தியம். என்னன்னா விரயம் ஆகுறதுன்னு முடிவாயிருச்சு, தெரிஞ்சிருச்சு. அது நல்ல விரயமா நாளைக்கு உபயோகமா இருக்க மாதிரி ஒரு சுப விரயமா பண்ணிட்டு இந்த அசுப விரயத்தை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாதத்தின் முதல் பகுதி 14ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா 9ஆம் இடத்திலேயே செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன். மாதத்தின் 2வது ஹாஃப் 16 இருந்து பாத்தீங்கன்னா இந்த 4 கிரகமே பயிற்சி அடைகிறார்கள் இங்க 10ஆம் இடத்துக்கு. ஸோ மாதத்தின் முதல் பகுதி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு நல்ல பிராப்தங்களை கொடுத்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து முன்னேற்றங்கள். சூரியன் 10ஆம் இடத்துக்கு ராசிக்கு போகிறது ரொம்ப நல்லது. செவ்வாய் போகிறது மிகவும் நல்லது. ராசி அதிபதியாகிய செவ்வாய் இருந்தே 10க்கு போய் உச்சம் பெறுகிறார். சுக்கிரனோட சேருகிறார், புதனோட சேர்கிறார். ஸோ ஜனவரி மாதங்கள் கண்டிப்பா உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் இந்த ஆண்டை துவக்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றமாக சுறுசுறுப்புடன் வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழிலில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டு, மார்க்கெட்டிங், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், கலைத்துறை, ஹாஸ்பிட்டாலிட்டி, எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தாலும் சரி தொழில் உத்தியோக முன்னேற்றங்கள் உண்டு. உங்களோட ஜாதகத்துல நம்ம ஒரு நல்ல தசை போயிட்டு இருந்தா கேட்கவே வேண்டாம், இன்னுமே அது நல்லாவே பளிச்சுன்னு தெரியும். ஏன்னா அந்த 4 கிரகமும் 10ஆம் இடத்துக்கு அதுல ராசி அதிபதி உச்சம் பெறுவது ரொம்ப நல்லது. அதில் உச்சம் பெற்றாலும் சுக்கிரனோட சேர்ந்து திருட்பலம் பெறுவது நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபும் அவ்வளோ ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா குருவின் பார்வையில் 4 கிரகம் இருக்காங்க. ஸோ புதன் இருக்கிறனால மாணவர்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, கிளாரிட்டி, என்ன படிக்கணும், ஏது பண்ணணும், ஹையர் ஸ்டடீஸ் என்ன எப்படி கேரியர் ஃபிக்ஸ் பண்ணணும், வெளிநாடா உள்நாடா, எது மாதிரி இன்ஸ்டிடியூஷன் போகணும், அது எல்லாமே தெளிவாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. குருவின் பார்வை புதன் மேலே விழுகுது. புதனை குருவின் வீட்டுக்கு இருக்கிறார், சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறார். ஸோ ஜனவரி மாதமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மேல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், பப்ளிக் எக்ஸாமு, இது மாதிரி 12th 10th எல்லாம் உட்காரக்கூடிய மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு இதுவரைக்கும் அப்படி இப்படின்னு ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்தவங்களுக்குலாம் ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது. இதுல என்னன்னா ஒரே விஷயம், இந்த செவ்வாய் இந்த புதனோட சேரும் பொழுது அப்பப்போ கொஞ்சம்
டென்ஷன் அது மாதிரி கொஞ்சம் வரும். பட் இருந்தாலும் சுக்கிரன் குரு பார்வை வந்து நல்லது. அது ஓரளவுக்கு ஜாதகரை வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். மாணவர்களுக்கு நல்ல அமைப்பு தான். அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனே ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுவரை இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் கம்மியாகவும் குறையும். வீட்டை வசதிப்படுத்திக்க வேணுங்கிற செலவுகள், வீட்டுக்கு நமக்கு அடுத்த லெவல் ஆஃப் வசதி, கிச்சன், வண்டி வாகனம், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்பு. தொழில் மேன்மை, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி, அதெல்லாம் உடனே நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக ஆண்டின் முதல் மாதமே ஒரு அருமையான துவக்கத்தில் வருகிறார். அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசன் முதியோர்கள் பார்த்தீங்கன்னா இதுவரை போன வருஷம்லாம் சில பிரச்சனைகள், உடல் உபாதைகள், திடீர்னு காலில் மூட்டு பிரச்சனை, எலும்பு முறிவு, ஆப்ரேஷன், அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் படிப்படியாக அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் தேவலை, இப்போ கொஞ்சம் நம்ம என்ன வேலையை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பலன் அளித்து நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழிலாளிகளும் தொழில் அதிபர்களும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் என்ன முன்னேற்றம் வரப்போகுது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தை நல்லபடியாக மேஷராசிக்காரர்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா கிரக அமைப்புகள் நன்றாக இருக்கிறது. அதை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணக்கூடிய தேவைகள் இருக்கு. இதில் என்னன்னா, நம்ம ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட்டு அகலக்கால் எடுத்து வைக்காமல் படிப்படியாக முன்னேறணும் அப்படிங்கிறது தான் ஜோதிட ஆலோசனை. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த சனியின் பார்வையும் 10ஆம் பார்வையும் இருக்கிறதுனால, சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம திடீர்னு ஓவர் விரயம் பண்ணுறது, ஓவர் ரிஸ்க் எடுத்து கடனுக்கு போகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து படிப்படியாக முன்னேறக்கூடிய அமைப்புகளுக்குள்ளே போகணும். மற்ற அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலனை தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி ஒரு தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு என்ன மாதிரி தசை போய் கொண்டிருக்கிறது, ராஜயோக திசையா, சுமாரான திசையா, வரவேண்டிய திசையா, வரக்கூடாத திசையா, அந்த தசை புக்தியெல்லாம் வந்து இப்போ கோச்சாரத்தில் எத்தகையோட அமைப்பு இருக்கு. நம்ம இப்போ பேசின குரு, ராகு, கேது, சனி, மாதகரங்கள்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடிய புக்திநாதனா வரும்பொழுது அது எந்த மாதிரி தாக்கத்தை கொடுக்கிறார்கள், எது மாதிரி விஷயங்கள் வந்து அடுத்து நடக்க போகிறது. ஸோ இந்த மாதிரி தசா புக்திகள்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய பலன்கள், துல்லியமான பலன்கள், அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் லைஃப் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி பிராப்தங்கள் உங்களை காத்து கிடைக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு ஒத்து போகும், எது மாதிரி விஷயங்கள் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக தெரிஞ்சு வாழ்க்கையில் தேவையற்ற திட்டங்கள், தேவையற்ற முடிவுகளை தவிர்த்து நேர்கோடாக சென்று நம்மளுடைய பிராப்தத்தை நம்ம அறிந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம். இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசி பலன் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், கிரகங்களால் நமக்கு ஏதாவது நன்மை உண்டா, இல்லை கிரகங்களால் ஏதாவது நமக்கு தீய பலன்கள் உண்டா, அதிலேருந்து மீள்வதற்கான வழி என்ன, இதுதான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு தெரியும். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடம் அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம், தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த செவ்வாய் பகவான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் இடம் அப்படின்னாலே கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு. ஆக இந்த மாதத்தில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு தான் பிரதானமாக சொல்லணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில்
யாரெல்லாம் இந்த 9ஆம் இடத்துல செவ்வாயோட சூரியனும் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ஆக யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, இதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் இந்த ஜனவரி மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, நீண்ட தூர பிரயாணம் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு நடக்கும். ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசா வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே ஜனவரி 15க்கு அப்புறம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. அது மட்டுமல்ல, ஜனவரி 15க்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் தொழில் முனைவராக வரணும், ஒரு என்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்பட்றீங்க, பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. குறிப்பாக ஜனவரி 15க்கு அப்புறம் கவர்மெண்ட்டால் ஏதாவது நல்லது நடக்கணும், காரியம் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் உண்டு 15ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ ஜனவரி 15க்கு அப்புறம் நீங்கள் எஃபர்ட் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்க்குறவங்க, செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத ஆலய தரிசனம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது, தெய்வ தரிசனம் இருக்குது. அந்த தெய்வ தரிசனத்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட பிரார்த்தனைகள் எதுவும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுகிற நண்பர்கள் உங்களுக்கு லைஃப்பில் செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவர்களால் நன்மை, ஏற்றம், முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், சேல்ஸ் பண்ண முடியல, எப்போ விற்கவும் தெரியல, நல்ல விலைக்கு போகுமான்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஜனவரி 17க்கு அப்புறம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குறைஞ்சபட்சம் அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே ஜனவரி 17க்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஏதாவது காரியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜனவரி 17க்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஜனவரி 17க்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். யாரை நீங்கள் முழுமையாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜனவரி 17க்கு அப்புறம் அவங்களோடலாம் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய தொடர்பு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு ஜனவரி 17க்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு லைஃப்பில் ஃபேவரபுளாக நடக்கும். வாழ்க்கையில் நம்மளால் என்னுடைய சின்ன ஆசைகள் பூர்த்தியாகலை, பெரிய ஆசைகளும் பூர்த்தியாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஜனவரி 17க்கு அப்புறம் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். மேசராசியில் பிறந்தால் எனக்கு 7.5 சனி இருக்கெல்லாம் கவலைப்படாங்க. 7.5 சனிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. மற்ற கிரகங்களும் நம்மளை வழி நடத்திக்கிட்டே இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப், எனி இல்லாஸ் யாராக இருந்தாலும் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, இது அத்தனையுமே ஜனவரி 17க்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த காலங்களில் எப்படி நீண்ட தூர பிரயாணம் இருக்கோ அதனால் ஷார்ட் ஜேர்னியும் உங்களுக்கு இருக்கும். லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது அத்தனையும் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பாலிடிக்ஸில் இருக்கீங்க, அரசியலில் இருக்கீங்கன்னா குறிப்பாக ஜனவரி 14க்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு கொடுக்கும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகரிக்கும். ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஜனவரி 15க்கு அப்புறம் உங்களுடைய
விளையாட்டுத் துறையில் உங்களுக்கான ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் கிடைக்கும். ஏதாவது கவர்மெண்ட் நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும். ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா ஜனவரி 14க்கு அப்புறம் உங்களுடைய துறைகளில் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் நல்லதொரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. நான் முதல்ல சொன்னேன் இன்ட்ரொடக்ஷனில், இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணுமோ பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்னெல்லாம் எஃபர்ட் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் நடக்கும். ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் வரல, பிஎஃப் வரல, கிராஜுவேட் வரல, இன்சூரன்ஸ் வரலைங்கிறவங்களுக்கு வரும். உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும். ப்ரொமோஷனோ, ஹைக்கோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ கிடைக்கும். இது மட்டும் இல்லை, வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, வேலையை விட்டு வெளியில் வந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. ஏதாவது ஒரு ஜாப், ஏதாவது ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையில் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க, இந்த ஜனவரி 14க்கு அப்புறம் உங்களுடைய ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஜனவரி 17க்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் ரீச் ஆகும். ரீச் ஆகிறது மட்டுமல்ல, பிஸ்னஸில் பெரிய லெவலில் லாபம், வருமானம், ஏர்னிங், சம்பாத்தியம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான சுச்சுவேஷன், இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை நல்லா கும்பிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக முழுமுதற் கடவுள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2026 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1ஆம் தேதி ஜனவரி 1, 2026 அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு. குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த சனியின் 10ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும், குருவின் 7ஆம் பார்வை, வக்ர குருவின் 7ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும் கிடைக்கிறது. இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் மத்தியானம் 3:01 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மகர மாத பிறப்பு, அதாவது தை மாத பிறப்பு. ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அதே சமயம் புதன் ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த 12லேருந்து 17க்குள்ளார எல்லா கிரகங்களும் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள். இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இதுதான். இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர், ஜனவரி 2 ஆருத்ரா தரிசனம், பௌர்ணமி ஜனவரி 3ஆம் தேதி. அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல்
போகி பண்டிகை 14ஆம் தேதி, தைப்பொங்கல் 15ஆம் தேதி, மாட்டுப்பொங்கல் 16, காணும் பொங்கல் 17ஆம் தேதி, ரத சப்தமி 25. அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இது ரொம்ப விசேஷமானது. ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வளர்வரை சந்திரன் இருப்பதன் மூலமாக வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். வறட்சி இல்லை, வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த வருடமே ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். மனசில் ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்தணும்னு நினைப்பீங்க, அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இமோஷனல் ஸ்பீச் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. இமோஷனலாக மனசு அலபாயம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மேஷராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும், மேஷராசியில் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி 13 மாலை 5 மணி 21 நிமிடத்துலேருந்து ஜனவரி 15 காலை 5 மணி 48 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்கள் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். இதில் ஜனவரி 15ன்னு சொல்லியிருப்பேன், அதில் ஜனவரி 16ஆம் தேதி விடியற்காலை 5 மணி 48 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுடைய செயல்பாடுகளில் அந்த நாட்களில் தடுமாற்றம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை, ஆனால் உங்களுக்கு மனசு சஞ்சலம் அடையும். அதாவது மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் அடுத்தவங்களை காயப்படுத்தி பேசுவீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சந்திரன் தன்னுடைய பயணத்தை துவக்கிறதுனால மனசு சார்ந்த விஷயங்களில் இமோஷனல் டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் அதே சமயம் நீங்கள் உங்கள் வீட்டில் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உங்கள் தாயாருடைய கை ஓங்கக்கூடிய நேரம். வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இந்த மாத பிற்பகுதியில் உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும். ஆஃப்டர் 15th ஜனவரி. அது ஏன் சார் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி 12ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுடைய முயற்சி விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பண விரயத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய எந்த ஒரு முயற்சியும் குடும்பத்தாருக்கு பண பற்றாக்குறை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வாக்குவாதத்திற்கான காரணியாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் உங்கள் பேச்சு நல்லா தான் இருக்குது, ஆனால் செயல்பாடுன்னு வரும்போது உங்கள்கிட்ட மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் நீங்கள் பேச்சுக்கு எதிராக, நீங்கள் பேசுகிறதுக்கும் செயல்பாட்டுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் பேரில் குற்றத்தை சுமத்தி பேசுவார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கடுமையான முயற்சியில் கிடைச்சாத உண்டு, ஆனால் பெருசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த மாதம் ஆரம்பம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும். எப்போ சரியாகும் அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் பெயர்ச்சி நடந்ததுக்கப்புறம், குறிப்பாக ராசிநாதன் செவ்வாய் தசமஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் 15ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அப்ளிகேஷன் போட்டாலும் அது ரிஜெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் சொந்தமாக முயற்சி எடுக்கிறவங்களும், ஏதாவது சுய தொழில் சம்பந்தமாக முயற்சி எடுக்கிறவங்களுக்கும் இந்த பலன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடுமையான உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். இந்த மேஷ ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகள் கடுமையான உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை, வெற்றியை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தசமஸ்தானத்துக்கு சூரியன் வந்ததுக்கப்புறம் மேல் படிப்புக்கான முயற்சி வெற்றியை தரும். கடல் கடந்த பயணம் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வழிபாடு, ஸ்கந்தன் வழிபாடு செய்யுங்கள். ஸ்கந்த சஷ்டி கவச்சத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள். காலை மாலை இருவேளையிலும் ஸ்கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயமாக அது நிகழ்ந்திடும். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன்.
இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ, இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த 2026 ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.